ஆக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் படத்துல நடிக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். விடுகாத்தால 3:30 மணிக்கு அங்க பனியெல்லாம் இருந்துச்சு. அதர்வா அண்ட் சிவா 3:30 இந்த மார்னிங் நான் ஃபர்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் டார்ச்சர் எல்லாம் வந்து அனுபவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 5 நாளுக்கு அப்புறமா எல்லாமே சரியாயிடும். டைமுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. டைமுக்கு வரலன்னு என்ன நடக்கும் தெரியும். 3 o'clock 4 o'clock எந்திரிக்கிறதுன்னு சொன்னாங்க. 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்னு சொன்னாங்க. அது வந்து பெரிய சவால் இல்லை, ஏன்னா அதுதான் நம்மளுடைய வேலை. இந்த டைமுக்கு வரணும்னு சொன்ன டைரக்டர் என்ன டைமுக்கு வர சொல்றாங்களோ அந்த டைமுக்கு போய் இதுக்கு முன்னாடியும் அப்படிதான் பழகியிருக்கேன் மேம். அதனால இது எனக்கு புதுசா இல்லை. சிவா கூட எனக்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஒரு 3-4-5 டேஸ்க்கு வந்து எனக்கு ரீடிங்ஸ் பண்ணாலும் சரி, நிறைய நாங்க வந்து பேசியிருந்தாலும் எனக்கு ஒரு சிங்க் வந்து எனக்கு ஐ ஃபெல்ட் இட் வாஸ் மிஸ்ஸிங் அண்ட் ஹி ஆல்சோ ஃபெல்ட் த சேம் திங். என்னோட நேச்சர் என்னன்னா வந்து பின்னாடி பேசுறதெல்லாம் எனக்கு வராது, பிடிக்காது. ஸோ அவரை கூப்பிட்டு வச்சு சிவா வி ஹேவ் டு டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் நைட் ஃப்ரம் 8:30 to 12:30 வி டாக் அண்ட் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு சால்வ் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் இட் வாஸ் லைக் வி வர் ஃப்ளைங். டூ பேட் திஸ் இஸ். பட் ஹி செட் ஒன் டே ரத்னமாலா சாங் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து அப்படியே என்ன பார்த்துட்டு இருந்தாரு. அவர் அங்கே நிற்கிறாரு, மானிட்டர் இங்கே இருக்கு, நான் மானிட்டர் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஐ செட் கம் சிவா. ஹி செட் இல்லை உங்க கண்ணில் பார்த்தாலே எனக்கு புரிஞ்சு போயிடும் அது ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரேஞ்சுக்கு there was a புரிதல். And when Shiva doesn't feel like doing something also I understand, I respect that. மானிட்டர் பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. அது டாக்டர்ல இருந்து பழக்கப்படுத்திக்கிட்டேன் நான். ஏன்னா ஒரு வருஷமோ 2 வருஷமோ டைரக்டர்ஸ் உட்காந்து எழுதி என் கேரக்டர் இப்படி இருக்கணும்னு யோசிச்சிடுறாங்க. அவங்க யோசிச்சு எடுக்கும்போது அவங்களுக்கு தெரியும் அது கரெக்டா இல்லையான்னு சொல்லி. டைரக்டர் ஓகேன்னு சொன்னா எனக்கு அது ஓகே, இல்லைன்னா அது நாட் ஓகே, அவ்வளவுதான் என் மைண்ட்ல இருக்கு. நான் போய் மானிட்டர் பாக்குறதே இல்லை. ஆக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் படத்துல நடிக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். விடுகாத்தால 3:30 மணிக்கு அங்க பனியெல்லாம் இருந்துச்சு. அதர்வா அண்ட் சிவா 3:30 இந்த மார்னிங் நான் ஃபர்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் டார்ச்சர் எல்லாம் வந்து அனுபவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 5 நாளுக்கு அப்புறமா எல்லாமே சரியாயிடும். டைமுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. டைமுக்கு வரலன்னு என்ன நடக்கும் தெரியும். 3 o'clock 4 o'clock எந்திரிக்கிறதுன்னு சொன்னாங்க. 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்னு சொன்னாங்க. அது வந்து பெரிய சவால் இல்லை, ஏன்னா அதுதான் நம்மளுடைய வேலை. இந்த டைமுக்கு வரணும்னு சொன்ன டைரக்டர் என்ன டைமுக்கு வர சொல்றாங்களோ அந்த டைமுக்கு போய் இதுக்கு முன்னாடியும் அப்படிதான் பழகியிருக்கேன் மேம். அதனால இது எனக்கு புதுசா இல்லை. சிவா கூட எனக்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஒரு 3-4-5 டேஸ்க்கு வந்து எனக்கு ரீடிங்ஸ் பண்ணாலும் சரி, நிறைய நாங்க வந்து பேசியிருந்தாலும் எனக்கு ஒரு சிங்க் வந்து எனக்கு ஐ ஃபெல்ட் இட் வாஸ் மிஸ்ஸிங் அண்ட் ஹி ஆல்சோ ஃபெல்ட் த சேம் திங். என்னோட நேச்சர் என்னன்னா வந்து பின்னாடி பேசுறதெல்லாம் எனக்கு வராது, பிடிக்காது. ஸோ அவரை கூப்பிட்டு வச்சு சிவா வி ஹேவ் டு டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் நைட் ஃப்ரம் 8:30 to 12:30 வி டாக் அண்ட் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு சால்வ் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் இட் வாஸ் லைக் வி வர் ஃப்ளைங். டூ பேட் திஸ் இஸ். பட் ஹி செட் ஒன் டே ரத்னமாலா சாங் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து அப்படியே என்ன பார்த்துட்டு இருந்தாரு. அவர் அங்கே நிற்கிறாரு, மானிட்டர் இங்கே இருக்கு, நான் மானிட்டர் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஐ செட் கம் சிவா. ஹி செட் இல்லை உங்க கண்ணில் பார்த்தாலே எனக்கு புரிஞ்சு போயிடும் அது ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரேஞ்சுக்கு there was a புரிதல். And when Shiva doesn't feel like doing something also I understand, I respect that. மானிட்டர் பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. அது டாக்டர்ல இருந்து பழக்கப்படுத்திக்கிட்டேன் நான். ஏன்னா ஒரு வருஷமோ 2 வருஷமோ டைரக்டர்ஸ் உட்காந்து எழுதி என் கேரக்டர் இப்படி இருக்கணும்னு யோசிச்சிடுறாங்க. அவங்க யோசிச்சு எடுக்கும்போது அவங்களுக்கு தெரியும் அது கரெக்டா இல்லையான்னு சொல்லி. டைரக்டர் ஓகேன்னு சொன்னா எனக்கு அது ஓகே, இல்லைன்னா அது நாட் ஓகே, அவ்வளவுதான் என் மைண்ட்ல இருக்கு. நான் போய் மானிட்டர் பாக்குறதே இல்லை.